ஹே கைஸ், வெல்கம் டு Body&Soul தமிழ். இந்த வீடியோவில் உங்களை ரொம்ப ப்ரொடக்டிவ் ஆக்கக்கூடிய 12 ஹேபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவ்வளோ ஒர்க் தான் பார்க்குறது, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாலும் வேஸ்ட் ஆயிடுதுன்னு புலம்பிருக்கீங்களா? பிகாஸ் எந்த விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ரொம்ப சஃபர் ஆகாமல் உங்கள் ஒர்க்கில் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. உங்கள் தூக்கத்தை குறைச்சிட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. பட் ஃப்ளெக்சிபிளான ருட்டீனாக ஷெடியூல் வச்சுக்கிறது ரொம்ப சஃபர் ஆகாமல் குவாலிட்டி ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு பேலன்ஸான லைஃப் ஸ்டைலையும் க்ரியேட் பண்ணும். ஸோ உங்களை ரொம்ப ப்ரொடக்டிவாக மாற்றக்கூடிய அந்த 12 ஹேபிட்ஸ் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்பர் 1, கிரியேட் அ மார்னிங் ரொட்டீன். மார்னிங் ரொட்டீன் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு நல்ல மார்னிங் ரொட்டீன் அந்த ஹோல் டேயவே ப்ரொடக்டிவாக மாற்றக்கூடியது. நீங்கள் ஃபோக்கஸ்டாக எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல மார்னிங் ரொட்டீனை க்ரியேட் பண்ணுங்கள். தூங்கி எழுந்ததும் ஒரு நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். அந்த டேயை ஒரு மெடிடேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன மார்னிங் ரொட்டீன் உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் 2, இனிஷியேட் பிஃபோர் யூ ஆர் இன்ஸ்பயர்டு. யாருக்கு தான் ஒரு நல்ல மோட்டிவேஷன் கோட் பிடிக்காது? மோட்டிவேஷனல் கோட்ஸ் உங்களுக்குள்ள ஒரு ஃபயரை உருவாக்கி அந்த டே ஃபுல்லாக உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுருக்கும். பட் நீங்கள் மோட்டிவேட் ஆகிற வரைக்கும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறது உங்களுக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ மோட்டிவேஷனுக்காக ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி வரலாம். ஸோ நீங்கள் மோட்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. நம்பர் 3, பிரேக் டாஸ்க் இன்டு ஸ்மாலர். ஒரு பெரிய எலிஃபெண்ட்டை சாப்பிட்றதுக்கான ஈஸியான வழி என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்றது தான். நீங்கள் ஒரு பெரிய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னா அதை சின்ன சின்ன டாஸ்க்காக பிரேக் பண்ணி பண்ணும்போது உங்களால் ஈஸியாக அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் உங்களால் நிறைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்பர் 4, டூ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாஸ்க்காக ரொம்ப போரிங்கான டாஸ்க்கை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். சில டாஸ்க் மற்ற டாஸ்க்கை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். சில டாஸ்க் இம்பார்ட்டண்ட் இல்லாமல் இருக்கலாம். எப்படியோ இந்த மாதிரியான டாஸ்க்கை ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இம்பார்ட்டண்டான டாஸ்க்கை ஃபஸ்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் 5, டோன்ட் மல்டி டாஸ்க். நிறைய பேர் இப்போலாம் மல்டி டாஸ்க் தான் பண்ணுறாங்க. மல்டி டாஸ்க் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நினச்சாலும் இனிமேல் மல்டி டாஸ்க் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மல்டி டாஸ்க் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாகவே டயர்ட் ஆயிடுவீங்க. ஃபோக்கஸ்டாக உங்களால் ஒரு டாஸ்க்கையும் பண்ண முடியாது. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டடியில் சிங்கிள் டாஸ்க் பண்ணுறதை விட மல்டி டாஸ்கிங் பண்ணுறது உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை குறைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்க் பண்ணாமல் சிங்கிள் டாஸ்க்கை ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். நம்பர் 6, லிமிட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு இருக்கும்போது தான் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நிறைய தாட்ஸ் பாப்பப் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது ரேண்டம் தாட்ஸ் உங்கள் மைண்டில் பாப்பப் ஆகும். அதை பண்ணணும், இதை பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரி தாட்ஸ் வந்துட்டு போகும். இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் வர்றது நார்மலானது தான். பட் உடனே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. உங்களுக்கு பாப்பப் ஆகக்கூடிய ரேண்டம் திங்ஸோட லிஸ்ட்டை செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சு உங்கள் மெயின் ஒர்க் முடிஞ்சதும் அதை செய்யலாம். நம்பர் 7, டோன்ட் பி லெட் டவுன் பை ஃபெயிலியர் அண்ட் பிளைண்டட் பை சக்ஸஸ். ஃபெயிலியரை பார்த்து டவுன் ஆயிடாதீங்க, சக்ஸஸை பார்த்து பிளைண்ட் ஆயிடாதீங்க. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிருப்போம். இது எப்பயுமே நடக்கிற விஷயந்தான். சக்ஸஸ்க்கான ரோடு ரொம்ப ஸ்மூத்தானதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் தோல்வி இல்லாமல் சக்ஸஸ் கிடையாது. சக்ஸஸ் அமேசிங் ஆனது தான். பட் உங்களை ஒரே இடத்துல வச்சிரும் கம்ஃபர்டபுள் பிளேஸ்லேயே நிறுத்திடும். தோல்வியில் இருந்தும் வெற்றியில் இருந்தும் நீங்கள் கற்றுக்கும் போது எந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வரும். இது உங்கள் கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 8, மானிட்டர் வேர் யுவர் டைம் கோஸ். யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், வீடியோ கேம்ஸ், சோஷியல் மீடியான்னு உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த விஷயங்கள் உங்கள் டைமை ஆக்குபைட் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைக்கணும். உங்கள் டைமை தேவையில்லாமல் எதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு மானிட்டர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். நம்பர் 9, டேக் பிரேக்ஸ் அண்ட் ரீசார்ஜ். ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். அந்த ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. பட் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கை ஸ்லோ டவுன் பண்ணணும், பிரேக் எடுக்கணும். ஒர்க் பண்ணுறப்ப இடையில சின்ன சின்ன பிரேக் எடுக்கிறது உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். 25 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த பிரேக்கில் ஒரு குட்டி வாக் போகலாம், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம், ஒரு சில ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்பர் 10, லேர்ன் டு சே நோ.
நோ சொல்ல கற்றுக்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கும் நல்லது. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணப்படலாம். உங்களோட ப்ரொடக்டிவிட்டி பிளேட் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கும்போது வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. நோ சொல்லி பழகுங்க. இப்படி நோ சொல்கிறது லைஃப் சேவர் மட்டும் இல்லாமல் டைம் சேவராகவும் இருக்கும். நம்பர் 11, யூஸ் த 80-20 ரூல். 80% உங்களோட ரிசல்ட் அண்ட் அவுட்கம்ஸ் உங்களோட 20% எஃபோர்ட் அண்ட் மெத்தட்ஸில் இருந்து தான் வருது. ஸோ பேசிக்கலி நீங்கள் இந்த 20% எஃபர்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது உங்கள் 80% ஆஃப் ரிசல்ட்டுக்கு முக்கியமானது. நம்பர் 12, மேக் ஃபியூவர் டெசிஷன் எடுக்கிறது நிறைய டைம் எடுத்துக்கும். மேலும் நம்ம பிரெயினோட நிறைய பவரை யூஸ் பண்ணும். ஸோ அதிகமாக யோசிக்காதீங்க, ஈஸியான வழியை யோசிங்க. டெய்லி குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா, ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். என்ன ட்ரெஸ் வேர் பண்ணுறதுன்னு தெரியலனா சிமிலர் க்ளோத்ஸை வேர் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளான முடிவுகளை எடுங்க. தேவையில்லாத முடிவுகள் எடுத்து உங்கள் வேல்யூபிளான டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்த இந்த 12 ஹேபிட்ஸும் உங்கள் லைஃப்பில் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாடி&சோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.